சென்னை மாநகராட்சியில் 5145 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் மேயர் பிரியா. கூலி உயர்வு குறித்த பேச்சு தோல்வியடைந்த நிலையில் கோவை திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். புதுச்சேரியில் வீடு வீடாக சென்று நியாய விலைக்கடை பொருட்களை வழங்க நடவடிக்கை. முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறையில் மாணவிக்கு பாலியல் தொல்லை. ரமேஷ் என்ற ஆசிரியர் கைது. சென்னை கொடுங்கையூர் மற்றும் மதுரையில் குப்பையில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கும். அமைச்சர் நேரு தகவல். தஞ்சை அருகே விளைநிலங்களுக்கு நடுவே கார் தயாரிப்பு கலவை ஆலை அமைப்பதற்கு எதிராக 10 கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தனியார் கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 டன் நியாய விலைக்கடை அரிசி பறிமுதல். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. தங்கம் விலையில் பவுனுக்கு 320 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 66,320 ரூபாய்க்கு விற்பனை. பூமிக்கு திரும்பியுள்ள சுனிதா வில்லியம்ஸ், புட்ஸ் வில்மோர் ஆகியோர் உடல் நலத்துடன் இருப்பதாக அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா தகவல்.